வீட்டுக்கு வீடு விஜய், வீட்டுக்கு வீடு விஜய், வீட்டுக்கு வீடு விஜய் இருக்க தொட்டு நான் மட்டும் என் தேவகின்னு இருக்கணும், விஜய் தேவகின்னு மாத்திட்டேன். இப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. கன்னிமொழி அக்கா நம்ம தாவேக்காவின் கொடிக்கலரில் ஆடை உடுத்தியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். மஞ்சள் சிவப்பு புடவை ஜாகிட்டு கவர் ஆயிட்டாங்க. ஃபாலோ மீ, ஃபாலோ மீ, ஆல் ஆர் ஃபாலோ மீ. அதே மாதிரி சின்ன சின்ன வழக்குகள்லாம் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு, கோர்ட்டுக்கு வீட்டுக்கு, கோர்ட்டுக்கு வீட்டுக்கு, வாய்தா வாய்தா, வக்காலத்து வக்காலத்து, அதெல்லாம் நிறுத்தி போனமா கேச முச்சமா வந்துகினே இருக்கணும். நம்ம அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம் விரைவில் ஏற்படுத்தப்படும். ஓம் சக்தி பராசக்தி. குழந்தைங்க கூட இப்படியே சொல்றாங்களேப்பா. தமிழக வெற்றி கழகத்தின் ஆற்றல் மிக்க பேச்சாளர் எங்க அக்கா தேவகி அக்கா அவர்களே, கொஞ்சம் கோட்டைக்கு கேட்கிற மாதிரி பேசுங்க அக்கா அவர்களே. எங்களின் அரசியல் ஆசான் அண்ணன் ஆனந்த் அவர்களே, இந்த கூட்டத்தை நடத்த சொல்ல எங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் தமிழக பெண்களின் காவல் தெய்வம் தளபதி அவர்களே, மற்றும் ஊடகத்துக்கே டப் கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்கள் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கும், தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வட சென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் விஜய் தேவகியின் வணக்கம். ஏன் அப்படி சொன்னா, 5 நாளைக்கு முன்னாடி தான் ஆலந்தூர்ல சட்டமன்ற அண்ணன் ஈசிஆர் அண்ணன் மாவட்டத்தில் என் பேரை மாத்திட்டேன் விஜய் தேவகின்னு. ஏன்னா வீட்டுக்கு வீடு விஜய், வீட்டுக்கு வீடு விஜய், வீட்டுக்கு வீடு விஜய் இருக்க தொட்டு நான் மட்டும் என் தேவகின்னு இருக்கணும், விஜய் தேவகின்னு மாத்திட்டேன். இப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை தருவதற்கு தேறுதல் உண்டு, அந்த மாறுதலை தருவதற்கு தேறுதல் உண்டு. சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.